பைபிள்லேருந்து ஒரு வசனம் பார்க்கலாமா? இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளிச் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள்ல ஒரு அழகான ஒரு வசனம் இருக்குது. ஒரு பாரத்தினால நீங்க அழுது கொண்டிருக்கலாம், ஏதோ ஒரு பிரச்சனைனால அழுது கொண்டிருக்கலாம், இந்த பிரச்சனையில எப்படி நான் வெளியே வருவேன் அப்படின்னு அழுதுட்டு இருக்கலாம். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இனி நீ அழுதுட்டு இருக்க மாட்டேன். அந்த பிரச்சனைக்கு, அந்த உன் மனசுல இருக்க அந்த பாரத்துக்கு, அந்த வலிக்கு எல்லாத்துக்கும் நான் ஒரு மருந்து தர விதமாக உன்னுடைய கூப்பிடுதலை கேட்டு, நீ என்ன சொல்லி என்ன கூப்பிடுறியோ, என்ன காரியத்துக்காக என்ன கூப்பிடுறியோ அதை நான் கேட்டு உனக்கு மறு உத்தரவு அருளுவேன் அப்படின்னு சொல்றாரு. கர்த்தர் உங்க வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு மறு உத்தரவு கொடுக்க போறார். என்ன காரியத்துக்காக ஜெபிச்சிட்டு இருக்கீங்களோ, இந்த காரியத்தை நினைச்சாலே எனக்கு அழுக வருது, இதை நினைச்சாலே எனக்கு கண்ணீர் வந்துருது, இதுல இருந்து எனக்கு விடுதலை பெற முடியல, உங்களுடைய சத்தம், உங்களுடைய அழுகையின் சத்தத்தை, அழுதுட்டே ப்ரேயர் பண்ணிருப்பீங்க, அந்த அழுகையின் சத்தத்தை கேட்டு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போறாரு. இதை குறிச்சுதானே ஒரு அழகான ஒரு பாடல் பாடலாமா? இனி நீ அழ வேண்டாம், உன் அழுகையின் சத்தம் கேட்டிடுவேன், இனி நீ அழ வேண்டாம், ஒரு மறு உத்தரவு அருளிடுவேன்.